ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ரோப்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்டில் எப்படி சர்வே பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அப்புறமா வீடியோ பார்க்கலாம், நம்ம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் என்னங்க ஹாய் சொல்ல மாறிட்டோம், ஒரு ஹாய் சொல்லிப்போம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போனால் இது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் இந்த கிளிப் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். நான் உள்ளே போனோடனே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம சர்வே பண்ணுறது தான் பார்க்கணும். என்னடா இது ஆரம்பத்திலே வில்லேஜில் எடுத்துன்னு போய் இருக்காங்க. சரி, நீங்கள் வில்லேஜில் இருக்கிறதுனா கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சாதாரண இடத்துலையாவது இறக்கணும் இல்லைங்க, அநியாயத்துன்னு போயிட்டு இந்த இடத்துல இறக்கி விட்டுருக்குறாங்க. மனசாட்சி இல்லாதவடுக்கிட்டே இன்னும் ஏதோ உரும்புற சத்தம் கேட்குதுங்க. உரும்புற சத்தம் கேட்குதே, என்னடா உரும்புறது? ஸ்கெலிட்டனுங்க இங்கே எங்கேயோ தாங்க பக்கத்தில் இருக்கான் ஸ்கெலிட்டனு. ஆஹா, எங்கேயோ தாங்க ஸ்கெலிட்டன் பக்கத்தில் இருக்கான். நம்ம அடிக்கு முன்னாடி அப்படியே தப்பி ஓடினான். ஸ்கெலிட்டன் வேறு தோத்தான். ஓடு வாடா. சரி, நான் போயிட்டு மரத்தை வெட்டி உங்களுக்கு வாழ்றது சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி பம்ப்கின் இருக்குல்ல, இதெல்லாம் உங்களுக்கு ஃபுட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பீசினிக்கா இதை வச்சு நீங்கள் கேக்காவும் சாப்பிடலாம், இல்லை அப்படியே பீசினிக்காவும் சாப்பிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இதில் அயன் கோலம்னு ஒன்று இருக்குங்க. அதை வச்சுட்டு உங்களால் பண்ண முடியும். இதை வச்சுட்டு தான் பண்ண முடியாது. ஏங்க, ரூயின் போர்ட்டல் தானே அது? ரூயின் போர்ட்டல்னால் பாதியாக கட்டிட்டு விட்ட போர்ட்டல். இங்கே இங்கே ஆக்சுவலி ஒரு சில டைம்ஸ் இது மண்ணுக்கு அடியில் புதைஞ்சிருக்கும். அதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்ல வேலை, அந்த தொல்லை இல்லை. எங்க அப்சீரியனுங்க வந்தவுடனே, சரி ஒப்சீரியன், நிறைய பேர் அப்சீரியன்றாங்க. ஆனால் இது பேர் ஒப்சீரியன். அதையே யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. சரி, ஓகே. அங்கே இருக்குதுங்க சாதாரண இடங்கள். ஓடு. ஓகே, நான் அங்கே போயிட்டு ஏதாவது மரத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வந்துட்டேன். ஏங்க ஆடு உங்களுக்கு வந்துட்டு சர்வே பண்ணுறது ஒரு காட்டில் அது பெட்டுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பெட்டாக யூஸ் பண்ணால், இது 3 வில்லு வேணும். 3 ஆட்டை வச்சிங்கன்னா ஒரு ஆட்டுக்கு ஒரு வில்லு, 3 ஆட்டை வச்சிங்கன்னா 3 வில்லு. அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிளில் கொஞ்சம் 3 வுட்டு பிளான்ஸ் வச்சுட்டு அவங்களால பெட்டு உருவாக்க முடியும். அது ஏன் பெட்டு உருவாக்கணும் அப்படின்னா, அப்போ தான் உங்களால் நைட்டில் டக்குன்னு சர்வீஸ் பண்ணி ஜாம்பி கிட்ட அடி வாங்கவும் தேவையில்லை. ஓகே, அப்புறம் மீட் ஆகும். நீங்கள் அடிக்கும் போது உங்களுக்கு மீட்டும் கிடைக்கும். என்னங்க இது சுற்றி எங்கேயோ போனோம். ஏங்க இங்கே பாருங்க, டேய் என்ன இடம் தெரியல உங்களுக்கு? இது ஜங்கிள். என்னடா இது, எல்லா இடமும் பக்கத்துலேயே இருக்குது. என்னது இது? ஓ, பேம்புவா? இந்த மேலே இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு நான் கூட எதுவும் டைமண்ட் வச்சேன். அதுக்கெலாம் ஆசைப்படக்கூடாது தம்பி, முடிச்சு விட்டாங்க. சரி, ஓகே, நான் உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். எப்படி இருக்குல்ல, இதை வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இது பேர் தான் இந்த 4 இது இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு இருக்கிற வுட் பிளாங்க்ஸ். அதை வச்சுட்டு உங்களால் கிராஃப்டிங் டேபிள் பண்ண முடியும். இந்த கிராஃப்டிங் டேபிளில் நீங்கள் வந்துட்டு ஸ்டிக்ஸ் உருவாக்கிங்க, அது அப்படி கூட உருவாக்கிக்கலாம். நான் வந்துட்டு வுட்டு பிக்கப், அது மரத்தில் செஞ்ச ஒரு என்னது இல்லை ஏதோ சொல்லுவாங்களே. சரி விடுங்க, நான் அப்புறமேட்டு என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாக ஞாபகம் வச்சுருக்கேன், எனக்கு தெரியல. சரி, அப்புறமே ஞாபகம் சொல்கிறேன். இல்லைனா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு அது எப்படின்னு சொல்கிறேன், அதோட மீனிங் என்ன சொல்கிறேன். மிச்சப்படி ஸ்வாட்னா குவாடரி, ஐயோ ஸ்வாட்னா வந்துட்டு அருவாள் தெரியும்ல உங்களுக்கு. அதுதான் பிக்காக்ஸுக்கும் எனக்கு தெரியுங்க, சடனாக மறந்துட்டேன். சரி, ஓகே.
ஸ்டோன் பிக்கேக்ஸ் வச்சு உங்களால் அதை விட பெட்டராகவே உடைக்க முடியும். உள்ளே போடா. ஓகே, இப்போ இதை வச்சுட்டு நம்ம தப்பிக்கணும். ஓட 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 ஓட. டேர்ட் வேஸ்ட்டுங்க. டேர்ட்லாம் நீங்கள் உடைக்காதீங்க. ஆக்சுவலி அது வேஸ்ட்டு தாங்க. என்ன பண்ணிக்கோங்க, வெளியே போட்டுருங்க. சரிண்ணா, வேஸ்ட் போட்டாச்சா? ஓகே, இப்போ இதை வச்சு ஆல்மோஸ்ட் உங்களால் பாதி வேலையை முடிச்சிட முடியும். ஆக்ஸ் வச்சு உங்களால் மரத்தை டப்பு டப்புன்னு வெட்ட முடியும். ஒரு நிமிஷம், இப்போ ஏன் எனக்கு அது ரெட் கலரில் காட்டுதுன்னா என்கிட்ட இப்போதைக்கு இது இல்லை. என்னது, இந்த ஸ்டிக்ஸ் இல்லை. ஸ்டிக்ஸ் வச்சு தான் இப்போ வருது பார்த்தீங்களா? இது இப்போ தேவையில்லை. இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. மற்றபடி டவல்லாம் வேஸ்ட்டு தாங்க. அது நமக்கு தேவைப்படாது, வேஸ்ட்டு தான். இப்போ இருக்கிற இதுக்கு வந்துட்டு ஃபர்னஸ் ரெடி பண்ணிட்டோங்க. ஃபர்னஸ் என்ன சமம். ஏன் அப்படின்னா உங்களால் ஃபர்னஸ் வச்சு ஒரு ஆடு மாடில் சாகுறீங்க, அதோட மீட்டை வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பியோட சேர்த்து ஏறும். அதனால் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. சரி, ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ரெண்டாவது ஆடு போட்டு வச்சிருவோம். ஏங்க ஆக்சுவலி இப்போ என்கிட்ட இருக்கிறதுல அடித்தாலும் ஏன் தெரியுமா இந்த பிக்காக்ஸ் ஹெல்த்து குறையில? ஏன்னா இது வந்துட்டு ஃபார்ச்சூன்னு சொல்லுவாங்க, அந்த என்சார்ட்மெண்ட்டில் இருக்குது. மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்த உடனே இந்த பச்சை கலர் இருக்குல்ல, அது குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பிக்காக்ஸ் உடஞ்சிரும். இதை வந்துட்டு நிறைய யூடியூபர் சொல்கிற மாட்டாங்க, நான் வந்துட்டு ஓப்பனாக சொல்கிறேன். சரி, ஓகே. அடுத்தது இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஆடு மாடு அயன்லாம் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி கைஸ், நான் நிறைய விஷயத்தை எடுத்தேன். அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கே ஆல்மோஸ்ட் முடிய போகுது இந்த நாள். அதெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சி நம்மளுக்கு வந்துட்டு நிறைய அயன் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா 63 அயன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் பெட்டு உருவாக்கிட்டேன், அது காட்டணும்னு நினச்சி ஆல்ரெடி மறந்துட்டேன். மன்னிச்சுக்கோங்க, எல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நினச்சி மன்னிச்சிருக்கேன். நான் இன்னும் கூட சாப்பிடல, அதனால தான் மண்டே போடுற சாப்பிட்றோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இப்போ கட்டிட்டேன். ஓகே, இப்போ படுத்து தூங்கிடுவோம். ஆக்சுவலி அப்போ எப்படி ஹோல்சேலாம் வீட்டுக்குள்ளே வந்தேன்னு கேட்டிங்கன்னா, உடச்சிட்டு மறுபடியும் வந்துட்டு உள்ளே வந்துட்டேன். ஏன்னா வெளியில் கொஞ்சம் நிறைய ஜாம்பிஸ் பிரச்சனையாக இருந்தது. ஓகே, அங்கே சுத்தமாக ஃபுட்டு வேறு இல்லைங்க. டக்கு டக்குன்னு சாவறதுக்கு முன்னாடி சமைச்சு சாப்பிடுங்க. ஆக்சுவலி இதெல்லாம் உருக்கணும். நான் உங்களுக்கு அதை உருக்கி நெக்ஸ்ட்டு பார்ட்டில் காட்டுறேன். சரி, இப்போதைக்கு உருக்கிறதுக்கு நம்மக்கிட்ட மீட் இருக்குல்ல, உருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சொல்லணும்னு நினச்சா கோல் வச்சு உங்களால் டார்ச் பண்ண முடியும். இதை உங்களால் கோல் வச்சும் வச்சுக்க முடியும், ப்ளஸ்ஸு கட்டையை வச்சும் வச்சுக்க முடியும், ப்ளஸ் ஸ்டிக்கு வச்சு வச்சுக்க முடியும், ப்ளஸ் கிராஃப்டிங் டேபிள் வச்சு உங்கள் அந்த எரிக் ஃபியூவலில் போட்டுக்கலாம். அண்டு உங்களோட வுட் பிக்காக்ஸ் இருக்குல்ல, அதையும் தூக்கி உள்ளே போட்டு தப்பிச்சிக்கலாம். ஓகே, டார்ச்சுன்னு ஒன்று இருக்குங்க. டார்ச் என்னன்னு உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி இந்த டார்ச்சை வச்சு இருட்டாகிற இடத்துல போட்டுக்கலாங்க, அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் பெரிய சீன்லாம் இல்லைங்க அதுக்கு. சரி, ஓகே. இந்த சர்வைவல் பார்ட் பிடிச்சிருந்தா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். மினிமம் ஒரு 50 லைக் ஆச்சு டார்கெட் இருக்கிறேன், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, நான் வந்துட்டு எப்படி இருந்தாலும் வீடியோ போட்டதான் செய்வேன். பார்ட் 2 கன்ஃபார்மாக நாளைக்கே வந்துடும், நீங்கள் கவலையே பட தேவையில்ல. ஸோ ஓகே, டாட்டா, பை பாய். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஓகே, பாய்.